வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன் செட் 2017 பேப்பர் 1ல் மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இன் எ கிரிக்கெட் மேட்ச் 5 பேட்ஸ்மேன் A, B, C, D and E scored an average of 36 runs. D scores 5 more than E. E scored 8 fewer than A. B scored as many as D and E combined and B and C scored 107 between them. How many runs did E score அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன புரிஞ்சுக்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன சார்னா ABCDE. அவங்களோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 36 ரன்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா. இது எப்படி எதெல்லாம் A + B + C + D + E / 5 = 36 வந்துடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணனாகும் A + B + C + D + E = 118 வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா D scores 5 more than E கொடுத்துருவாங்க. அதாவது D யோட ஸ்கோரு E இதோட ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது 5 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ D = 5 + Eன்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா என்னன்னா E scored 8 fewer than Aன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது E யோட ஸ்கோரு A ஸ்கோரோட கம்பேர் பண்ணும்போது 8 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈங்கிறது என்னதுன்னா A - 8ன்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு B scored as many as D and E combined. அதாவது பியோட ஸ்கோரு டியும் இ கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஸ்கோருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B = D + Eன்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு B and C scored 107 between them. அதாவது பியும் சியும் சேர்ந்து 107 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதாவது B + C = 107 வந்துடும். ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ரன்ஸ் டிட் E ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈயோட ஸ்கோரை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைத்த கிவன் டேட்டாஸ் எல்லாத்துலேயுமே E வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன இருக்குது, A + B + C + D + E = 180. அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் ஈயை தவிர மீதி இருக்க ABCDயோட வேல்யூ எல்லாத்தையுமே E வர மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ செகண்ட் கிவன் டேட்டா இருக்குது D = 5 + Cன்னு இருக்குது. இப்போ Dங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் Eல வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு E = A - 8 இருக்குது. இதில் இருந்து நம்ம ஏவோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா E + 8ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு B = D + Cன்னு இருக்குது. இதில் இருந்து டியோட வேல்யூ ஆல்ரெடி 5 + Eன்னு இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணணும் ஆகும் அப்படின்னா 5 + E + Eன்னு வந்துடும். அப்போ நான் 5 + 2Eன்னு வந்துடும். இப்போ Bங்கிறது 5 + 2Eன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா என்னதுன்னா B + C = 107 இருக்குது. ஆல்ரெடி பியோட வேல்யூ 5 + 2Eன்னு இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ நாகும் 5 + 2E + C = 107 வந்துடும். therefore C = 107 - 5 - 2Eன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணனாகும் சியோட வேல்யூ 102 - 2Eன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த ஈயை தவிர மீதி இருக்க ABCD இந்த 4 வேல்யூஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல மாற்றியாச்சு. இது எல்லா வேல்யூஸுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈயோட ஸ்கோர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ டேட்டாவே எழுதிக்கலாம். தட் இஸ் A + B + C + D + E = 180. சப்ஸ்டிட் பண்ணாகும் ஏவோட வேல்யூ E + 8 சப்ஸ்டிட் பண்ணுவோங்க. Bக்கு பதிலாக 5 + 2Eன்னு இருக்குது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Cக்கு பதிலாக 102 - 2Eன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Dக்கு பதிலாக வரும் 5 + Cன்னு வரும். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். + E = 180 வந்துடும். இப்போ இதில் இருக்க இந்த +2E - 2E கேன்சல் ஆகிடும். அடுத்தது E மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்துருக்கு. therefore 3E. இப்போ நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா +120 வந்துடும். = 180 வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம ஈட வேலை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக 3E = 180 - 120 வந்துடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணனாகும் 3E = 16 வந்துடும். தென் E = 60/3 வரும். இதை சிம்பிளை பண்ணால் 20 வந்துடும். அப்போ ஈயோட ஸ்கோர் என்ன சார்னா 20. இதோடைய ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.